வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்காக நான் கார்கே. நாளை டெல்லி செல்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு சிபிஆரை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க இருக்கிறார். அதே நேரத்தில் அமித்ஷாவையும் சந்திக்கிறார் அப்படின்ற தகவல். என்டிஏவினுடைய தமிழகத்துடைய நகர்வுகளை பற்றி விவாதிப்பாங்க அப்படின்னு தெரிகிறது. குறிப்பாக செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைக்க 10 நாள் கெடு விதித்திருந்தார். அந்த கெடு இன்றோடு நிறைவடைந்த சூழலில் இந்த சந்திப்பு நடக்கிறது. ஏற்கனவே செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்ததாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அடுத்தது செங்கோட்டையனுடைய நகர்வு என்ன? இந்த கெடுவெல்லாம் 10 நாளெல்லாம் கடந்து விட்டது, என்ன செய்ய போகிறார் அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இதற்கு மத்தியில் இந்த 10 நாளில் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிய டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றினா நாங்கள் சேருவோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. இதற்கு மத்தியில் தேர்தலுக்கு முன்பாக சேர்ந்தாதான் ஒருங்கிணைந்தாதான் அதிமுகவுக்கு நல்லது அப்படின்னு சசிகலா உள்ளிட்டோரெல்லாம் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அதிமுக ஒன்றிணைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னும் அவர் கருத்தை தெரிவிக்கிறார். இதெல்லாம் என்ன சொல்லுது? டெல்லி செல்லும் இபிஎஸ், என்ன நடக்கிறது என்டிஏவில் விரிவாக விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு சாமானிய நாகராஜ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் திரு நாஞ்சில் கோலப்பன்ட்ட கெடு முடிந்தது. செங்கோட்டையன் ஏற்கனவே கட்சி பதவிகள்லாம் பறிக்கப்பட்டது. அடுத்தது செங்கோட்டையன் என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் அமித்ஷாவை சந்திக்கிறார் இபிஎஸ். எப்படி பார்க்குறீங்க? ஒரு தொண்டனா முதல்ல இதில் வரும்போது பாட்டு கேட்டு உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேர், கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேர், கொண்டாடும் போது 100 பேர், கடைசியில் கூடு விட்டு போகும்போது கூட யாருன மாதிரி தலைவரோட பாட்டை கேட்டு வந்து முகராசியில் தலைவர் பாடின பாட்டு. அதுபோல் இன்றைக்கி அதிமுக சூழ்நிலை இருக்கிறத நினச்சிக்கிட்டு யார்கிட்ட போய் கேட்குறோம், யார்கிட்ட போய் நிற்கிறோம், இந்த அதிமுக தொண்டர்களுடைய இரத்த கண்ணீரை நினச்சி வருத்தப்படுறோம். அதுதான் உண்மை. அவர் என்டிஏ அவர் டெல்லி போகிறாரு, இவர் டெல்லி போகிறாரு. ஆனால் அதிமுக கட்சி தமிழ்நாட்டில் உருவான கட்சி, ஒரு திராவிட இயக்கத்தில் உருவாக்கின கட்சி. இந்த கட்சி எதுக்குயா நீங்கள் போய் அமித்ஷாவை பார்க்குறீங்க? எங்களுக்கு தெரியல. நாங்கள் அதனால தான் நாங்கள் வெளியில் இபிஎஸ் பார்க்குறாருன்னா கூட அதில் ஒரு காரணம் இருக்குது. தமிழ்நாட்டில் என்டிஏவின் தலைமை இபிஎஸ் தான். தேசிய அளவில் ஒரு அந்த கூட்டணிக்காக பார்க்குறாரு. செங்கோட்டையை பார்த்தது தான் ஆச்சரியம். அதை தான் நானே சொல்கிறேன். இப்போ அண்ணன் செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை பார்த்தாரு, நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தாரு. அப்போது அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, இதனுடைய புடி அங்கே தான் இருக்குது போல இருக்குன்னு தெரிஞ்சு தான் அவர் போய் பார்த்தாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அப்படி பார்த்து எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த இயக்கத்துக்கு எதுக்காக நம்ம போய் பாஜகவோட நம்ம போய் அவங்கள்ட்ட போய் நிற்கிறோம் அங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, புரட்சித் தலைவர் காலத்தில் நின்றவர். அவர் போய் அமித்ஷாவை பார்த்துக்கிட்டும் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வரும்போது ஒரு பக்கம் வேதனை தான். ஆனால் கட்சி ஒன்றிணையணுங்கிறதுல எல்லா அடிமட்ட தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே தான். அவர் பார்க்க வேண்டியது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா அம்மா அவர்கள், இவங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க எந்த வழியில போனீங்களோ அந்த வழி தான் செங்கோட்டை. இல்ல, நாங்க அதுல டெல்லி வழியா தானே திரும்ப துணை முதலமைச்சரா? சார் ஒரு நிமிஷம் சார், நாங்க டெல்லியில இருந்தோம். எப்போ 2021 கூட்டணியிலிருந்து நாங்கள் எப்பவுமே விலகலை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த விலகலை. இல்லை, 2017 நீங்கள் எப்படி சேர்ந்தீங்க? எங்க பிரதமர் சொன்னாரு சேர்ந்தோம். ஆமாம், துணை முதலமைச்சரை ஏற்றுக்கிட்டோம் சார். நாங்கள் அந்த வழி தானே சார். நாங்கள் என்ன கட்சி ஒருங்கிணைங்க, ஆட்சியை நடத்திட்டோன்னு சொன்னாங்க, டெப்டி சிஎம் வாங்கிடுங்கன்னு சொன்னாங்க. அண்ணன் எல்லாத்தையும் தானே உண்மை தானே சொல்லாரு. அதுதான் சார். இல்லையா? அதுல இருந்து என்டிஏல தானே இருக்கு. ஓபிஎஸ் பண்ணப்போ மனவேதனை இல்லை, ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையன் பண்ணால் மனவேதனைப்படுது சார். அதாவது 3 ஆண்டு காலம் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். புரட்சித் தலைவர் வகுத்த விதியை மாற்றிட்டாரு, சதி பண்ணிட்டாரு. அந்த பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போலி பொதுக்குழு எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் அண்ணன் இப்போ ஒரு உணர்வு எடுத்து வெளியில் வரதை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி இருக்கிற தொண்டர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இன்னைக்கு கூட அண்ணா பிறந்த நாளுக்கு அண்ணன் செங்கோட்டையன் எல்லாருமே கலந்து நின்றுக்கலாங்கிறது ஒரு ஆதங்கம். என்னுடைய ஆதங்கம் ஒரு அடிமட்ட தொண்டனான ஒரு ஆதங்கம். நான் என்ன அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ, என்ன செய்கிறாரோ அது 2வது விஷயம். அவருடைய ஏன்னா அவர் தொடர்ந்து அண்ணன் செங்கோட்டையன் பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம கட்சி எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் வகுத்த கட்சி. இந்த கட்சியை இன்னும் டெல்லியில கொண்டு போய் அடமானம் வைக்கிறத நாங்க விருப்பப்பட மாட்டோம். உண்மையை சொல்ல போனா பேசி இருக்கணும். இங்க முடிவு நம்ம ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைகள், நமக்குள்ள 1000 நெளிவு சுழிகள் இருந்தாலும்
டெல்லியை நாடி போக வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாதுங்கிறது என்னோட அடிமட்ட டெல்லியை தலையிட வேண்டிய தார்மீகமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா சார், எங்களுக்கு பிடிக்கல சார். 45 ஆண்டு காலம் நாள இந்த இயக்கத்தை பாடுபட்டோம். புரட்சி தலைவர் காலத்துல இருந்து ரெட்டையில சின்ன கொடிக்கணும் உழைச்சிக்கிட்டு இன்னைக்கு போய் நாங்க பாஜகவுக்கு போய் அமித்ஷாவை பார்க்குறோம், நிர்மலா சீதாராமனை பார்க்குறோம், நிர்மலா பெரியசாமியை பார்க்குறோன்னு சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் நமக்கு எடுபட முடியல சார். அந்த வேதனை தாங்க மாட்டேங்குது. உண்மையை சொல்ல போனேன், கட்சி ஒருங்கிணையணும், நம்ம ஒருங்கிணையணும். அண்ணன் தம்பியா இருக்கிற 1000 ஜெண்டர் இருக்கலாம். இப்போ எனக்கு எங்க அண்ணனுக்கு 18 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லாமல் சார் இருந்து ஒரே நாள் பேசணும், மனசு விட்டு பேசணும், அது சேர்ந்துக்கிட்டோம். அதே போல ஒவ்வொருத்தரும் அண்ணன் தம்பியாக தான் நாங்கள் இங்கே புழங்கி இருக்கோம். அந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்கிற மன ஒற்றுமை வேற்றுமைகளை களையணும். இதுக்கு டெல்லி எதுக்குங்கிறது எங்களுக்கு தெரியல, புரியல. கேட்போம் திருநாராஜ், இந்த குழப்பத்துக்குள்ள ஏன் பாஜக வருது? அதிமுக பிரச்சனை, செங்கோட்டையனுக்கு முதல்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கடுத்து ஆப்வியஸாக தேவை ஏற்படுது, இபிஎஸ் போய் சந்திக்கிறாரு. அதிமுக விவகாரத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு அமித்ஷா தலையிடுறாரு. இப்போ அதை தடுக்கிறதுக்காக இபிஎஸ் போகிறாரா? அவர் எதுக்கு போகிறான்றது யாருக்கும் தெரியல. பட் நான் ஒரே ஒரு விஷயம் பார்க்குறது என்ன அப்படின்னா, இவங்களோட ஒற்றுமையின்மை இருக்குல்ல, அந்த ஒற்றுமையின்மை வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ வந்து அண்ணன் ஓபிஎஸ் ஒரு சைடில் நிற்கிறார், அண்ணன் செங்கோட்டையன் ஒரு சைடில் நிற்கிறார், இபிஎஸ் ஒரு சைடில் நிற்கிறார். இபிஎஸ்ட பொதுச் செயலாளர்ன்ற பதவி இருக்குது, ரெட்டையில் இருக்குது. அதுக்கப்புறம் சசிகலாமா ஒரு சைடில் நிற்கிறாங்க. முதல்ல இப்போது இபிஎஸ் தவிர மித்த 4 பேர் இருக்காங்களே, ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அம்மாவும், இவங்க 3 பேரும் ஒன்றிணைந்து ஒரு இடத்துல நிற்பாங்களே. இவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்போது அந்த கேப் இல்லாத போது இவங்க வந்து மேலே போகிறாங்க. இட் இஸ் நாட் தட் பிஜேபி இஸ் ட்ரைங் டு இன்டர்ஃபியர். இவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க மாதிரி தான் இது எனக்கு தெரியுது பர்சனலா. அது அமித்ஷா சந்திக்கிறாருனாலே அதை அக்னாலேஜ் பண்றாரு அப்படின்னு தானே? இல்லைங்க, அப்படி கிடையாது. இப்போ இபிஎஸ் சந்திக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா கூட்டணியினுடைய தலைவர் இல்ல செங்கோட்டையை நாங்க அகாமடேட் பண்ண நினைக்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து உட்கட்சி விவகாரம் பேச போறாங்கன்ற டாக் வரல. இல்லை, அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செங்கோட்டையன் மீட்டிங் பொறுத்துமே என்ன எனக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா, அந்த மீட்டிங் ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கும்போது தர்மர் சார் வந்து போயிருக்காங்க. தர்மர் சாரோட செங்கோட்டையன் சாரும் அந்த இதுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல அமித்ஷாவையும் இவங்களையும் மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாரார் இது சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் வந்து ரயில்வே மினிஸ்ட்ரி ஆஃபீஸில் இருந்தபோது அங்கே அமித்ஷா இருந்தாங்க, நிர்மலா சீதாராமன் தான் 3 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுறான்னு சொன்னாங்க. இதுலேயே ஒரு ஆம்பிகிவிட்டி இருக்குது. அவங்க என்ன பேசினாங்க, எதுக்கு பேசினாங்கன்றது யாருக்கும் தெரியல இந்த இடத்துல. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க காருங்க, நான் உங்களை பார்த்தேன்னா நான் அவங்க சந்திச்சேன்னு சொன்னாலும் சந்திப்பு தான், உட்காந்து பேசி இது பண்ணாலும் சந்திப்பு தான். அது எத்தகைய சந்திப்புன்றது டெப்த் வந்து யாருக்குமே தெரியாது அதில். ஸோ இன்றைக்கு பொதுச் செயலாளர் இருப்பது இபிஎஸ் அவர்கள் தான். இன்றைய நிலைமையில் பாஜக இபிஎஸ் உடன் தான் இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இபிஎஸ் எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனல்ன்றது எல்லா இடத்துலையுமே தெரியுது. இதில் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவர் எடுக்கிற டிசிஷன். அந்த ஆர்டரை மாத்திரக்கு ஏதோ வேலை நடக்குதோ, அந்த ஆர்டரை மாற்றுறதுக்கு வேலை நடக்குது அப்படின்னா அதற்கு இவங்க எல்லாருமே வரணும் ஒன்றா, ரைட்? இவங்க எல்லாரும் ஒன்றா வந்து கட்சி எல்லாம் ஒன்றா வந்து டிசிஷன் எடுக்கும்போது தான் அந்த ஆர்டர் மாற்றப்படும். அமித்ஷாவால் அந்த ஆர்டரை மாற்றப்பட முடியாது. பொதுக்குழுவால் தான் அந்த ஆர்டரை மாற்றப்படுவேன். இந்த பொதுக்குழு என்ன முடிவு பண்ணுன்னு தான் இது பண்ணோம். இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் பொதுக்குழு கூட்டுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா பொதுக்குழு கூட்டுவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ எம் நாட் ராங். இப்போ பொதுக்குழு கூட்டுறதுக்கு வந்து எடப்பாடி அவர்கள் ஒத்துப்பாரா இல்லையான்றது தெரியாது. ஸோ நீங்கள் என்ன இருந்தாலும் பேசிக்காக பொதுக்குழு கூட்டணும். அந்த பொதுக்குழு இப்போ கூட்ட முடியுமா கேட்டால் கூட்ட முடியாது. ஸோ எது இருந்தாலுமே தேர்தலுக்கு பிறகு தான் பொதுக்குழு கூட்ட தேவையில்லையே. யாரும் எடப்பாடியுடைய தலைமை இப்போ யாரும் சேலஞ்ச் பண்ணல. கடைசியாக சேலஞ்ச் பண்ணவர் ஓபிஎஸ். இப்போ அவர் உள்ளுக்குள்ளே இருந்தால் ரிபல் பண்ணிட்டு இருக்காரு செங்கோட்டையன். அப்படி கிடையாதுங்க. இப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போ மாற்றணும்னா பொதுக்குழு கூடணும்னு நான் சொல்கிறேன். மாற்றுறதுக்கு பொதுக்குழு கூடணும். அந்த பொதுக்குழு கூடத்துக்கு எடப்பாடி ஒத்துப்பாரா இல்லையாங்கிற ஒத்துக்க மாட்டார். he will go till election. சரி, எது இருந்தாலும் எலெக்ஷன் வழி மாறான்னு தான் நினைக்கிறேன் கார்கேனா. டில் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் தான் இதுக்கான சொல்யூஷன் வரும் நான் நினைக்கிறேன். இப்போது வந்து சசிகலா அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒன்றிணைக்கணும், எலெக்ஷன் முன்னாடியே ஒன்று போகணும். நான் என்ன சொல்கிறேன், 2021 தேர்தலில் அவங்க விலகினாங்க, ரைட்? அதிலிருந்து கடந்த 5 வருஷமாக அவங்க என்ன அரசியல் செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ பேசிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் தேனி கண்ணன் தான் நினைக்கிறேன் அவர் பேர். அடிக்கடி சசிகலா அம்மாக்கா அவர் சசிகலா அம்மாவோட அரசியலில் சசிகலா அம்மாவோட தேனி கண்ணன் அவர்கள் தான் நிறைய பேசியிருக்காரு. அதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல இவங்களுக்குள்ள ஒரு இப்போது எடப்பாடி வேணான்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க எடப்பாடி வேணான்னு சொல்கிறாங்க. இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு மாநாடோ
இல்ல ஒரு தொண்டர் பலமோ எங்க பின்னாடி தான் எல்லாரும் இருக்காங்க ஏதாவது ஒரு இடத்துல காமிக்கணும்ல. they are not proving their power. இது கட்சி நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. தேசிய கட்சி மாதிரி பாஜக மாதிரி மாநாடு நடத்துங்க, கூட்டம் நடத்துங்க. இது கட்சி அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. இல்ல அந்த ஆர்டர் மாத்த முடியாதுன்றது ஆர்டர்னா வேர்ல்ட் ஆர்டர் மாதிரி ஏடிஎம்கே ஆர்டர்ன்றது பொதுச் செயலாளர் சார் ஒரே நிமிஷம் சார். பாஜகவில் இருக்கிற அமித்ஷாக்கு தெரியாதா, உள்துறை அமைச்சருக்கு தெரியாதா, பாரத பிரதமருக்கு தெரியாதா, புரட்சி தலைவர் வகுத்த விதி என்னங்கிறது தெரியாதா? கோர்ட்டு போயிடுச்சு சார், கோர்ட்டுக்கு போட்டு சார். மனசாட்சி ஒண்ணு இருக்குல்ல சார், மனசாட்சி அப்புறம் பேசலாம் சார். இன்னைக்கு அவர் யார் கூட்டணி வைக்கிறாங்க சார்? யார் கூட ஓபிஎஸ் கூட வச்சாரு, இபிஎஸ் கூட வச்சாரு சார்? இபிஎஸ் கூட வச்சாரு. அதுதான் நான் கேக்குறேன். அங்கதான் நான் சந்தேகப்படுறோம். அங்கதான் அதிமுக தொண்டர்கள் நாங்க சந்தேகப்படுறோம். உங்க கூட பயணிச்சு 2024 மோடி வேணும்னு சொல்லி நாங்க உழைச்சி நாங்க கூட என்டிஏல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் போது எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எந்த விதமான கூட்டணியில இருக்கிறவங்க கூட்டணி தர்மம் படுத்தி கேட்காமல் அமித்ஷா எடப்பாடியை மேல வர சொல்றாரு, திரும்பி இங்க வாராரு, உட்கார்ந்து என்டிஏக்கு கூட்டணி சொல்றாரு. அந்த மாயம் என்ன, அந்த மர்மம் என்னதான் நாங்க கேட்கிறோம். அந்த மாயமும் மர்மமும் ஒண்ணும் இல்ல. என்டிஏல ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி இருக்காரு. அன்னைக்கு தேதியில 2 பேர், அன்னைக்கு தேதியில தான் சொல்றேன், அன்னைக்கு தேதியில 2 பேர் இருந்தாங்க. ஸோ என்டிஏவும் அதிமுகவும் கூட்டணி வைத்தது இவங்க 2 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க 2 பேரும் எடப்பாடி அவர்கள் இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் 3 மாதம் கழித்து, இன்னொருத்தர் 4 மாதம் கழித்தும் போனார். உடனே வந்து 2 பேரும் நான் இவங்க வந்ததுனால போன இல்ல பிஜேபி நடத்தின விதம் இல்ல நடத்தின விதம் சார். முதல்ல அத புரிஞ்சுங்க. ஒரு 3 மாசம் போனாரு. ஹிஸ்டாரிக்கலா சொல்றேன். ஓபிஎஸ் அவர் எடுத்து காட்டினார். ஓபிஎஸ் நைனாருக்கு என்ன மெசேஜ் பண்ணீங்க? உங்க பாஜக தலைவர் பேசணும் நடந்துக்கிட்ட முறை அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை சந்தித்ததை விட வேற யாருமே தமிழ்நாட்டு பிரதமரை சந்திச்சதே கிடையாது. இதுதான் உண்மை. இது வந்து யார ஓபிஎஸ் ஆப்பு வச்சீங்களா? நாங்க எங்க ஆப்பு வச்சோம்? நாங்க யாருமே ஆப்பு வைக்கல. அதிகமா சந்திச்சதால ஓபிஎஸ் நீங்க தாங்க போறீங்க வெளியில. ஒரு இல்ல சார், விவாதிப்போம். நம்ம மற்றவர்களுடைய பார்வை வாங்கிட்டு வந்துறோம். திரு செந்தில்வேல், என்டிஏவில் நிலவக்கூடிய சமீபத்திய குழப்பங்கள் பாமகவில் தொடங்கி இன்னைக்கு தேமுதிக இருக்குமா இல்லையா, அதிமுக பாஜக அண்ணாமலைக்கு அழைப்பு இல்லை, எல்லா குழப்பங்களுக்கும் இந்த நாளைய ஆலோசனை கூட்டத்தில் தீர்வு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பேசலாம் கார்கே. அதுக்கு முன்பாக எனக்கு ஒரு கேள்வி. என்னுடைய இனிய இளவல் நாகராஜ் அமர்ந்திருக்கிறார். அவர் கடந்த முறை இதே தந்தி தொலைக்காட்சியில் ஒன்று பேசினார். மிக உறுதியிட்டு பாஜகவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் சொன்னார், கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பாஜக அஇஅதிமுகவின் உள் விவகாரங்களில் தலையிடுவதில்லை அப்படின்னு ஆணித்தரமா சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு, அஇஅதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மையால அவங்க தலையிடுறாங்கிறாரு. நான் தலையிடுறாங்கன்னு சொல்ல, இவங்க போறாங்க. சரி ஓகே, இவங்க போறாங்க. ஓகே ஓகே, அதான் இவங்க போறாங்க. போத்திக்கிட்டு படுத்தானா படுத்துக்கிட்டு போத்தானா ரெண்டு ஒண்ணு தானே. இவங்க போறாங்க, அதனால அவங்க தலையிடுறாங்க. சரி ஓகே. இப்போ இவங்க போறாரு. இப்போ ஐயா செங்கோட்டையன் எதுக்கு போனாருன்னா ரயில்வே அமைச்சரை பார்க்க போனதாக நம்முடைய நாகராஜுக்கு ஒரு தகவல் கிடைச்சுதான். ரயில்வே அமைச்சரை பார்க்க போறவர் ரயில்வே அமைச்சரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போலாமே, எதுக்கு ஹரித்துவாரில் ராமரை கும்பிட போறேன்னு சொல்லிட்டு போனாரு? யாருக்கு அதுல இன்னமும் தமிழ்நாட்டு மக்களை இந்த ஒரு காமெடி வரல, இன்னமும் என்ன பைத்தியக்காரனாக நினைச்சிட்டு சொல்ற மாதிரியே இருக்குல்ல நீங்க பேசுறது. நான் என்ன கேட்கிறேன் கார்கே, செங்கோட்டையன் ஒரு சீனியர் லீடர். அவர் வந்து அமைப்பு கட்சியில வந்து மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறாரு, மாவட்ட செயலாளர் இருக்காரு, முன்னாள் அமைச்சர் எல்லாம் இருக்கட்டும். அவரை சந்திச்சதுல கூட ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்குதுன்னு வச்சுப்போம். ரீசன் எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஜெயலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அமித்ஷாவை சந்தித்து வந்து பேட்டி கொடுக்கிறார். யாருங்க அவரு? கார்கே, அமித்ஷாவும் பாஜகவும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தயவு செய்து, அதுலயே ஒரு சந்தேகம் இல்லையா? அவர் அமித்ஷாவை சொல்றாங்க குறைஞ்சபட்சம் கார்கே, குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷம் அதை நான் சொல்றேன் கார்கே, அதை நான் சொல்றேன். குறைந்தபட்சம் ஒரு துள்ளி உணர்வு, நன்றி உணர்வு ஜெயலலிதா அவர்களின் மீது எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருக்குமே என்று சொன்னால் அமித்ஷாவை எவ்வளவு கண்டிச்சிருக்கணும் தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் ஏன் இவ்வளவு கோபமா பேசுறேங்கிறது தயவு செய்து சொல்றேன். எனக்கு மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகளின் மீது எனக்கு ஏராளம் விமர்சனம் இருக்கிறது, அது தனி. ஆனால் ஒரு மறைந்து போன மாபெரும் தலைவி, பெரிய லீடர் இல்லையா, அவ்வளவு பெரிய லீடர், அந்த அம்மாவை அவங்க செல்வி ஜெயலலிதா திடீர்னு யாரோ கிளம்பி வந்து நாங்க அவங்க பொண்ணுங்கிறாங்க. இது இறந்து போன ஒரு ஆத்மாவை ஒரு தலைவியை கொச்சப்படுத்துறதா இல்லையா? ஏங்க அவங்க திருமணம் ஆகாதவங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்குது, நான் தான் அவங்க பொண்ணுன்னு ஒரு லேடி வர்றாங்க. வர்றவங்க எல்லாம் எனக்கு வந்து ஜெயலலிதா தான் அம்மாங்கிறாங்க.
அப்ப நீங்க ஒரு மாபெரும் தலைவியை சார் அதுவே இல்ல சார் அது அப்படி பல கண்டிக்கணும்ல அமித்ஷா சார் பெங்களூர்ல ஒரு லேடி வந்தாங்க சார் கார்கே இதெல்லாம் சார் பெங்களூர்ல ஒருத்தங்க வந்தாங்க ஒரு தாத்தா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு தனிப்பட்ட முறையில இதெல்லாம் எவ்வளவு பெரிய லீடர் அதாவது எவ்வளவு பெரிய நான் ஒரே ஒரு வதந்திகளுக்கு நம்ம நியாயம் கற்பிக்க முடியுமா? நான் எவ்வளவு கவனமா பேசுறேன். நான் ஜெயலலிதாவை ஆதரிச்சு பேசிட்டு இருக்கேன் சார். தயவு செய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நானும் கலைஞரை ஆதரிச்சு பேசுறேன். மனோரமா கூட்டத்துல பேசினதை பற்றி நான் பேசுறேன். ஆதரிச்சு பேசுறேன். அமித்ஷாவுக்கு ஏன் இவ்வளவு பொன்வில்சன் சார் ஒரு நிமிஷம் நீங்க தயவு செய்து நான் சொன்ன கருத்து ஒருவேளை நான் திருப்பி சொல்றேன். நான் சொன்ன கருத்து மறைந்த முதலமைச்சர் செந்தில் மாதிரி ஒரு என்ன பேச விடுங்க சார். நான் வேணா மைக்க கட்டி கீழ வச்சிட்டு போறேன் கார்கே. இல்ல வில்சன் ஏன் இவ்வளவு பதறாரு? ஏன் பாஜக காப்பாத்த துடிக்கிறாரு? இந்த கோவம் இப்படி எல்லாம் பாஜக பார்த்து 4 வருஷம் கூட்டணி போகாம கடைசி எலெக்ஷன் பேச விட்டீங்கன்னா நான் பேசுவேன் கார்கே. கார்கே என்ன பேச விடுங்க. ஒரே ஒரு வார்த்தை கம்ப்ளீட் பண்ண விட்டுருங்க. ஒரு வார்த்தை கம்ப்ளீட் பண்ண விடுங்க ப்ளீஸ். ஒரு வார்த்தை. நான் பெரிதும் மதிக்கக்கூடிய பொன்வில்சனா இருக்கட்டும், என் தம்பி நாகராஜா இருக்கட்டும், அண்ணன் கோலப்பனா இருக்கட்டும், நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அது தவறு என்று நீங்க நினைத்திருந்தால் பகிரங்கமா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். எனக்கு ஒரு விழுக்காடு கூட உள்ள சுத்தியோட சொல்றேன், சத்தியம் செய்து சொல்கிறேன். ஒரு மாபெரும் தலைவியை குறைந்தபட்சமான கண்ணிய குறைவு ஏற்படுத்தணும் கூட எனக்கு ஒரு நாள் எண்ணம் கிடையாது. நான் கேட்க வர்றது திருப்பி செங்கோட்டையனை சந்திச்சதுல கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் நீங்க இப்படி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க கார்கே. அந்த அம்மா யாரோ ஒருத்தங்க போய் சந்திக்கிறாங்க ஜெயலட்சுமின்னு. வெளியில வந்துட்டு நான் ஜெயலலிதாவுடைய மகள்னு சொல்றாங்க. இப்ப அவங்க சந்திச்சாங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேக்குறீங்க. இப்ப அப்படி அவங்க சந்திக்கல அப்படின்னு சொல்லி இருந்தா இவ்வளவு பெரிய ஒரு பொய் செய்தியை சொன்னதற்காக உள்துறை அமைச்சகம் அவரை இதுக்குள்ள கைது செஞ்சிருக்கணுமா இல்லையா? நான் திருப்பி கேட்கிறேன். எனக்கு அதிமுக மீது விமர்சனம் இருக்குது, பாஜக மீது விமர்சனம் இருக்குது. நான் அதிமுகவை இந்த இடத்துல நான் உள்ள சுத்தியோட சொல்றேன், இது பாஜக செய்யற துரோகங்கிறேன். அதிமுக என்ற கட்சியை நீங்க எப்படி நடத்துறீங்க? ஒரு இறையாண்மை மிக்க ஒரு கட்சியை, தமிழ்நாட்டை நீண்ட நெடுங்கால ஆண்ட ஒரு கட்சியை நீங்க எப்படி நடத்துறீங்கிற கோபத்துல இருந்தா அந்த வார்த்தையை நான் திருப்பி கேட்கிறேன். எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க அப்ப இவங்க இவ்வளவு நேரம் பேசுறாங்கல்ல, செங்கோட்டையனை சந்திச்சாங்க, சசிகலா அம்மாவை சந்திச்சாங்க, ஓபிஎஸ் சந்திச்சாங்க, அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை, அதனால தான் இவங்களா போறதுனால தான் அவங்க தலையிடுறாங்க பாஜக சொல்றீங்கல்ல. இன்னைக்கு சந்திச்ச ஜெயலட்சுமி சந்திச்சதாக சொல்லக்கூடிய ஜெயலட்சுமிக்கு அதிமுக என்ன சம்பந்தம்? சரி கேட்போம். அப்ப நீங்க அங்க இருக்கிற மணிப்பூருக்கு அமித்ஷாவுக்கு போக நேரம் இல்ல. ஒரு நிமிஷம், மணிப்பூர் போக நேரம் இல்ல, விவசாயிகள் போராட்டத்துக்கு போக நேரம் இல்ல, தமிழ்நாட்டில் வேற ஏதாவது பிரச்சனைனா வந்து மக்களை பந்திக்கிறதுக்கு நேரம் இல்ல. அதிமுக உட்கட்சி விவகாரங்களை எப்படி சொன்ன கருத்து தான் என்னுடைய கருத்து. அதிமுக ஒரு நிமிஷம், லாஸ்ட் வார்த்தை கார்கே, லாஸ்ட் வார்த்தை. அஇஅதிமுக உட்கட்சி பிரச்சனைகளை அஇஅதிமுக என்ற கட்சி பேசி தீர்த்து கொள்ளும். அந்த கட்சி கடந்த காலங்களிலும் இதே மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து மீண்டெழுந்து வந்திருக்கிறது. மறைந்த எம்ஜிஆர் அவருடைய மறைவிற்கு பிறகு அந்த கட்சி இந்த மாதிரி நடந்திருக்குது. ஆனால் மீண்டும் அந்த கட்சி தொடர்ச்சி ஆட்சியில் இருந்திருக்குது. அது அவங்க பிரச்சனை. நீங்க அந்த கட்சியை துண்டாட நினைப்பதை உள்ளபூர்வமாக நான் கண்டிக்கிறேன். பாஜகவை கண்டிக்கிறேன். பாஜகவை காப்பாற்ற வேண்டும் என்று தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம். கையெடுத்து அன்போடு பொன்வில்சன், அதிமுக விவகாரத்துல ரொம்ப தலையிடுறாங்களோ, யார் யாருக்கோ அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்து சந்திக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறாரு செந்தில்வேல். திரு பொன்வில்சன், அதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயம் சொன்னார், தனிப்பட்ட முறையில் நெருடலானது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளி ஜோசியர்காரர் இருக்கார். அவர் வந்து கலைஞர் கூட நான் ரொம்ப நெருக்கம் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இப்போ அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, ஒருத்தர் பாபுன்ற ஒரு மாற்றுத்திறனாளி நான் வந்து பாகிஸ்தான்லேயே போய் உலக கோப்பையை வெற்றி பெற்றுட்டு வந்துட்டேன்னு சொல்லி துணை முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு கோப்பையை காமிச்சு, அதே நேரத்தில் முதலமைச்சர்கிட்ட இன்னொரு கோப்பையை போய் காமிச்சு, நாச்சியப்பன் கடையில் வாங்கின கோப்பையை காமிச்சு, எல்லா பத்திரிகைகளும் செய்தி வந்து உளவு பிரிவு ஃபெயிலியர், காவல்துறை ஃபெயிலியர், பாதுகாப்பு ஃபெயிலியர், இதெல்லாம் நடந்துச்சு. அவர் மேலே என்ன குண்டர் சட்டம் போட்டு உள்ளே தள்ளிட்டாங்களா? எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அதனால இது போல விஷயங்கள் வந்து கேள்வி கேட்டே போலாம் நிறைய. அது வேற விஷயம். இப்போ நம்ம வந்து அகன்ற பார்வையோட பாக்குறோம். இல்ல இப்ப நம்ம அகன்ற பார்வையோட நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த போற விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை. என்ன விஷயம்னா, இப்ப நீங்க செங்கோட்டையனை பார்த்ததும் அதே மாதிரி இப்போ பழனிசாமி ஐயா பார்க்கறதுக்கும் அது ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய வித்தியாசம். ரெண்டையும் ஒப்பிட்டே பண்ணக்கூடாது.
இன்றைக்கு வந்து இப்போ செங்கோட்டையன் போய் பார்த்தாருன்னா அவர் தனிப்பட்ட முறையில் போய் பார்த்தாருன்னா ஒரு கட்சியின் உறுப்பினராக இருக்கார், சீனியராக இருந்தார். அதே மாதிரி இன்றைக்கி அவர் பதவிகள் கட்சி ரீதியாக நீக்கப்பட்டாலும் உறுப்பினராக இருக்கார், ஒரு சீனியர். ஆனால் கட்சியில் கூட்டணி இல்லாத போது கட்சியை பலவீனப்படுத்த ஒரு பக்கம் எல்லா கட்சியும் முயற்சி பண்ணுற மாதிரி அமித்ஷா அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் கடந்த காலங்களில் பிப்ரவரியில் போய் பார்த்தாரு. அப்போ கூட்டணி கிடையாது. அப்போ போய் பார்க்கும் பொழுது என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். எந்த கட்சியை பலவீனப்படுத்த எதிர்கட்சி முயற்சி செய்யும், திமுகவும் செய்யும், காங்கிரஸும் செய்யும், அதிமுகவும் செய்யும், பிஜேபியும் செய்யும். ஆனால் கூட்டணி வந்த பிறகு அவர் முதல்ல சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன். அப்போ கடந்த 5ஆம் தேதி மனசை விட்டு பேசிட்டு 6ஆம் தேதி கட்சியில பதவிகளை விட்டு நீக்கப்பட்ட பிறகு 7ஆம் தேதி போய் பார்க்கும்போது ஒருவேளை அவர் போய் பார்த்திருக்கலாம். ஆனால் ஒரு பக்க வெர்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஐயா நம்ம செங்கோட்டை அவர்கள் நான் என்ன பேசுறேன் தான் சொன்னார் ஒழிய அதற்கு அமித்ஷா என்ன பேசினான்னு சொல்லவே இல்லை. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அமித்ஷாவை பார்க்கும்போது ஒருவேளை இப்போ நம்ம என்ன நடந்துச்சுன்னு அமித்ஷா பக்கத்துலேருந்து நம்மளுக்கு வரல, நிர்மலா சீதாராமன் பக்கத்துலேருந்து வரல. இங்கேயும் அஃபிஷியல் வந்து அந்த மாநில தலைவர் வந்து அதை பற்றி காணொலி வந்ததா இல்லைன்னா செய்தி வந்ததான்னு கேட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு பக்க வருஷன் தான். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஒருவேளை நம்ம யூகத்தில் சொல்லியிருக்கலாம், உங்கள் உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன், உங்கள் விஷயங்களை நீங்களே பார்த்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் சீனியர்ன்ற ஒரு கர்டசிக்காக நான் பார்த்தேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது எடப்பாடியார் இன்னும் அஃபிஷியலாக வரல நியூஸ், நாளைக்கு அப்படி போகிறதா இருந்தாலும் கூட்டணி கட்சி விவகாரமா அவர் வந்து தேசிய தலைவர், 2 கூட்டணியில் இருக்கிறாங்க. இவர் இந்த கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவர், எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், கூட்டணியோட பிரதான தலைவராக சமீபத்திய ஒரு மாத நிகழ்வுகள் இல்லாம இப்போ அவர் போறார்னா அது வேற சார். செங்கோட்டையன் கெடு விதித்து கெடு நிறைவடையுது, 2 கட்சிகள் வந்து என்டிஏவிலிருந்து வெளியேறாங்க, முதலமைச்சர் வேட்பாளர் மாத்துங்கன்னு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் போறாரு. அப்ப இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்போ கட்சி அதாவது நீங்க உட்கட்சி விவகாரத்தை பேச மாட்டாங்க, அதுல நிச்சயமாக இருக்கிறார்கள், அதுல தெள்ள தெளிவாக 2 பக்கமும் இருக்கிறார்கள். மற்றபடி கூட்டணி விவகாரத்தை பேசலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி கூட கூட்டணியில இருந்த கட்சிகள் யாரு? ஓபிஎஸ் கூட்டணியில் இருந்தாரு, அதே மாதிரி ஜான் பாண்டியன் இருந்தாரு, பாரிவேந்தர் இருந்தாரு, கிருஷ்ணசாமி இருந்தாரு, டிடிவி இருந்தாரு. இவர்கள் எல்லாம் பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தாங்க. இவர்கள் யார் வெளியேறினாலும் அதற்கு பொறுப்பு யாரு? பிஜேபி. அது எப்படி அதிமுக பொறுப்பாக முடியும்? இப்ப நீங்க தேமுதிக வெளியேறுது அப்படின்னா நீங்க சொல்லலாம் சார், அது பழைய என்டிஏ இல்ல இல்ல, அது பழைய என்டிஏ சார். அமித்ஷா சென்னையில உட்கார்ந்து இப்போ என்டிஏ கை காட்டுவது இபிஎஸ் சொல்லிட்டாரு. அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தி இருக்கீங்க சொல்லிட்டாரு. ஆமா, அததான் சொல்றேன். அப்போ இபிஎஸ் பொறுப்பு இல்லையா? அவங்க கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவர்கள்கிட்ட அவங்க கன்சல்ட் பண்ணாங்களா, இல்லை ஆலோசனை பண்ணாங்களா, ஒப்புதல் பெற்றாங்களா, அதெல்லாம் நீங்க கேள்விக்குறி. அவங்க அமித்ஷாவை தானே குறை சொல்லணும். அப்போ அமித்ஷாவை குறை சொல்வதற்கு அவர்களுக்கு பயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க? நயினார் நாகேந்திரன் சரியில்லை. ஆக்சுவலா வந்து எடப்பாடியார் முதலமைச்சர் வேட்பாளர், எங்க கூட்டணியின் தலைவர் எடப்பாடி அப்படின்னு சொன்னது அமித்ஷா. அதை அந்த கட்சிக்காரங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு, எங்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அடையாளம் காட்டிவிட்டார், முதலமைச்சராக எடப்பாடியாரை உட்கார வைப்பதற்கு உயிரை கொடுத்து வேலை செய்வோம்னு சொல்லிட்டாரு. அப்போ இவங்க அமித்ஷாவை குறை சொல்றாங்களா இல்லை அண்ணாமலையை குறை சொல்றாங்களா? அப்போ வந்து பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இதை நான் வரவேற்கிறேன். அதாவது நம்ம ஒரு 2-3 வருஷமா பேசிட்டு இருக்கோம், நம்ம கார்கே என்னன்னா எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற வார்த்தையை பேசி இன்னைக்கு மிகப்பெரிய அழுத்தம் வருகிறது என்றால் காரணம் என்னவென்றால், ஒரு பெர்செப்ஷன் உருவாயிச்சு, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடி போட்டி. இந்த போட்டியில எடப்பாடி தலைமையில் இருக்கிற இரட்டை இலையை கொண்ட ஜெயலலிதாவின் கட்சியான அதிமுக ஒரு எட்ஜில் இருக்குது. அப்போ வெற்றி பெற பக்கத்தில் நம்மளும் இருக்கணும், நம்ம பங்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அழுத்தம் கொடுக்கப்படலாம். இன்னொரு பக்கம் என்னன்னா, எடப்பாடி மட்டுமே இந்த கிரெடிட்டை கொண்டு போயிடுவாரு. அப்போ அவர் முன்னேறதுக்கு, அவர் வந்து பிரதானமா இருக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தடை பண்ணுமோ அந்த தடையை மறைமுகமா பண்ணலாம். சீட்டு போடுறாங்களோ நிச்சயமாக அதான் எண்ணிக்கை இல்லாத அழுத்தம் இப்போ வருதுன்னா அப்ப காரணம் அதுவும் அதனை இருக்கலாம். சரி, கேட்போம். நான் திரு செந்தில்வேல் உட்கட்சி பிரச்சனை எல்லாம் பத்தி பேச போல, என்டிஏவை பத்தி 2 தலைவர்கள் பேசுறாங்க, உட்கட்சியை பத்தி பேச மாட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு. இன்னும் நீங்க சந்தேகப்படுறீங்களே? இல்ல கார்கே, நான் திருப்பி சொல்றது என்னன்னா, செங்கோட்டையன் வந்து இப்போ 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க கார்கே. 2 பேர் சந்தித்து கொண்ட பொழுது என்ன பேசினார்கள் நம்ம யாருக்குமே தெரியாது. ஒன்று அமித்ஷா சொல்லணும்,
இல்லைன்னா செங்கோட்டையன் சொல்லணும். அமித்ஷா தரப்புல நீடித்த மௌனம். செங்கோட்டையன் தரப்புல ஒரு விஷயத்த சொல்றாங்க. செங்கோட்டையன் வந்து என்ன சொல்றாரு, அஇஅதிமுக எல்லோரையும் ஒன்றிணையணும், ஒன்றிணைப்பதை குறித்து நான் வந்து அமித்ஷாவிடம் வந்து சொன்னேன், கருத்துக்களை வலியுறுத்தினேன், கோரிக்கை வச்சேன், அல்லது வந்து நான் வந்து அவர்கிட்ட வந்து வலியுறுத்தினேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ரைட்டா? அப்போ ஒருங்கிணைப்பு தொடர்பாக அதிமுக இருக்கக்கூடிய சிக்கல் தொடர்பாக ஒருங்கிணைப்பு தொடர்பாக ஒருத்தர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு திட்ட தெளிவாக புரிகிறது. இப்ப இது புரிந்த பிறகு நயனா நாயந்திரன் ஒரு கருத்தை சொல்றாரு, அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்றாரு, இவர் டிடிவி தினகரன் ஒரு கருத்தை சொல்றாரு, ஓபிஎஸ் ஒரு கருத்தை சொல்றாரு. இப்ப இவங்க எல்லாம் கூட்டணியில இருந்து வெளியில வர்றாங்க. இவ்வளவு சிக்கல் நடக்கின்ற பொழுது அமித்ஷா அவர்கள் ஒன்றுபட்ட அஇஅதிமுக, அதிமுக தான் கூட்டணி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானே, இன்னைக்கு வரைக்கும் அதுல எந்த குழப்பமும் இல்ல. அப்ப அதிமுக பொதுச் செயலாளர் ஒருவரை நடவடிக்கை எடுத்து அவருடைய கட்சி பதவிகளை எல்லாம் அவரிடமிருந்து பறித்திருக்கக்கூடிய நிலைமையில நீங்க அவரை சந்திப்பது அப்படிங்கறதே தவறா இல்லையா நான் கேட்கிறேன். அதுவே ஒரு கட்சியினுடைய தலைமையை நீங்க சீண்டி பார்ப்பது இல்லையா? ஒரு கட்சியினுடைய தலைமையை வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது, அதை வந்து அவமரியாதை செய்வதாக இல்லையான்னு நான் கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு அதிமுக என்ற ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை நீங்க அவமதிக்கிறதாகத்தானே அர்த்தம். நான் திருப்பி அந்த இடத்துல இருந்தா இந்த விஷயத்தை பொறுத்தவரை என் ஸ்டாண்ட் இதைத்தானே எப்பவுமே பேசிட்டு இருக்கிறேன். அது யாருக்கும் சரியா கன்வே ஆகலையான்னு எனக்கு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், ஆனால் எனக்கு என்ன கோவம்னா, ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை இந்த விவகாரத்தில் வெளிப்படையாக கண்டிக்கலன்னு நான் கேட்கிறேன். நான் கம்பேர் பண்ண முடியாதுங்க. ஜெயலலிதா டாலஸ்ட் லீடர், எம்ஜிஆர் டாலஸ்ட் லீடர், ஜெயலலிதா மாதிரியே எடப்பாடி பழனிசாமி செயல்படணும் என்று நான் எதிர்பார்க்க முடியாது. செந்தில் சார் உங்களுடைய கருத்து என்னன்னா, அண்ணன் செங்கோட்டையனை பார்த்ததுனால எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை விட்டு வெளியில வரணும்னு நீங்க சொல்ல வாரீங்க சுத்தி வளைச்சு. அத பொதுச் செயலாளர் பதவியில அம்மா இருந்திருந்தா இல்லங்க புரட்சி தலைவர் இல்ல சார், அது நெருடல் தானே, ஏன் கண்டிக்கல சார்? இல்ல இவ புரட்சி தலைவர் ஒரு நிமிஷம் மட்டும் அந்த பொதுச் செயலாளர் பதவியில இருக்கும்போது இதே செங்கோட்டையனா யாரோ போய் அமித்ஷாவை போய் பார்த்திருந்தாங்கன்னா அந்த நிமிஷம் பாஜக கூட்டணியை விட்டு விலகுகிறேன்னு அறிவிப்பு வந்திருக்கும். ஏன் எடப்பாடி பழனிசாமியால செய்ய முடியல? நான் அதுக்குள்ள எல்லாம் கூட போகல. கார்கே ஒரு நிமிஷம், நான் அதுக்குள்ள எல்லாம் கூட போகிறோம்ல. கூட்டணி விஷயங்கள்லாம் நீங்க பாத்துக்கங்க. முரண்பாடுகளோடு பல முரண்பாடுகளோடு கடந்த காலங்களில் எல்லா கட்சிகளோடும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதுக்குள்ள எல்லாம் நான் போகிறோம்ல. அது தேர்தல் கணக்கு அப்படிங்கிற பிராக்டிகலா புரிஞ்சுதான் நான் பேசுறேன். நான் ஒண்ணு இல்லைங்க, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன உதாரணம். திமுக அணியில மதிமுக இருக்குது. மதிமுக ஒரே ஒரு வார்த்தை, மதிமுக இருந்து மல்லை சத்யா நீக்கப்படுகிறார். ரைட்? மல்லை சத்யா நீக்கப்பட்ட மல்லை சத்யாவை திமுக சேர்க்குது வச்சுக்கோங்க, ஸ்டாலின் சந்திக்கிறான்னு வைங்க, ஒரு கேள்வி வரும்ல, ஒரு சின்ன முரண் வரும்ல, உரசல் வரும்ல. இன்னைக்கு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஒரு தனி கட்சின்னு ஆரம்பித்த பிறகு அவர் வெளியே போன பிறகு கூட அவரோட என்ன செய்யலாம், கூட்டணி வைக்கலாம், அது வேற. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அது என்டையர்லி டிஃபரெண்ட். ஆனா ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் கட்சி துறை, அவர் கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்திருக்குது, நீங்க கரெக்டா அடுத்த நாள் அவரை சந்திக்கிறீங்க, அவர் வெளியில வந்துட்டு நான் இதை பத்தி தான் பேசுறேன்னு சொல்லிக்கிற பொழுது நீங்க என்ன அஇஅதிமுக தேசிய தலைமையா? பாஜக தேசிய மட்டும் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு செந்திலுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். அதே மதிமுக, அதே வைகோ, மிக சிறந்த சிம்ம சொப்பனமாக பாராளுமன்றத்தில் இருந்த வைகோ அவரது கட்சியில் இருந்து பல்லடம் தொகுதியின் எம்எல்ஏ வேட்பாளர் முத்திரத்தினத்தை கவர்ந்து இன்றைக்கு திமுக ஸ்டாலின் சேர்த்துக் கொண்டார். வைகோ வாய் மூடி மௌனியாக இருக்கிறார். ஏன் அவர் அந்த கட்சியை விட்டு வெளியே வரல? கூட்டணி விட்டு சார் ஒரு நிமிஷம், நான் திருப்பி சொல்றேன். பொன்வில்சன் ரொம்ப தெளிவா சொல்றேன். நீங்க வந்து இதே மாதிரி நான் இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். அதிமுக பாஜக கூட்டணியில இருந்த பொழுது இங்கே மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்குது அதிமுக அலுவலகத்துல. இவருடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் முன்னாள் எம்எல்ஏ அங்க போய் பாஜக தலைமையில கோயம்புத்தூர்ல அவர்கிட்ட சேர்ந்தார். நான் சொல்றது, இவ்வாறான விவகாரங்களை நீங்க பாஜக எந்த அளவுக்கு கையாளுகிறது, எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா மாணிக்கம், ஐ திங்க் சோ, எவ்வளவு உச்சத்துக்கு அது போகுது அப்படிங்கறதுல அதை நீங்க யோசிச்சுக்கங்க. இந்த மாதிரி நெருடல்கள் சிலது எல்லா கூட்டணியிலும் இருக்கும். சார் பொன்வில்சன் சார், பூசி முழுகாம பொன்வில்சன் சார், பூசி முழுகாம நீங்க பூசி முழுகாதீங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம் சார் கேப்போம். இல்ல கார்கே ஒரு வார்த்தை. இல்ல கார்கே ஒரு வார்த்தை. பொன்வில்சன் சார், அமித்ஷா செங்கோட்டனை சந்தித்தது தவறு என்பது என்னுடைய கருத்து. அவ்வாறு சந்தித்த அமித்ஷாவின் மீது எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்ச விமர்சனத்தையாவது வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இதுல நீங்க மாறுபடுறீங்களா? அவர் சந்திச்சது அப்படி இல்ல சார். நீங்க அவர் அதை சொல்லல. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நியாயப்படுத்துறாரு.
எடப்பாடி பழனிசாமி செஞ்சது செங்கோட்டையன் செஞ்சது நியாயப்படுத்துறாரு. சரி கேட்போம். திரு நாகராஜ், அமித்ஷாவை கண்டிக்க முடியல, அதனால தான் நயினாரை கண்டிக்கிற மாதிரி, அண்ணாமலையை கண்டிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் வார்த்தைகள் வருது அப்படின்னா சார் தினகரன் சொல்லுவதோ ஓபிஎஸ் சொல்லுவதோ ஒரு வகையில் அமித்ஷாவை நீங்கள் எங்களை கேட்காம சேர்த்துட்டீங்க அப்படின்றதோ? சார் நான் என்ன சொல்கிறேன், 3 மாதம் என்ன சார் பண்ணாங்க? 3 நாள் சார். நான் என்ன சொல்கிறேன், பிடிக்கல தானே உங்களுக்கு? கூட்டணி ஏப்ரல் மாதம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இவர் வெளில வந்தது ஐ திங்க் ஜூனில் ஜூலையிலே வெளில வந்தார். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து டிடிவி வெளில வந்தார். 4 மாதம் என்ன சார் பண்ணாங்க? அந்த 4 மாதம் இந்த கூட்டணி தெரியலையா? அன்றைய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு தெரியலையா? 4 மாதம் எதுவும் பண்ணாமல் திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து நான் வரோம் நாங்கள் கிளம்புறோம்னா அது வந்து சாக்கு. இந்த உங்க கூட்டணி பிடிக்கல, எடப்பாடி அவர்கள் பிடிக்கல, எந்த நேரத்தில் கிளம்புறது யோசிச்சுட்டு இருந்தோம். அதற்கான இல்ல நான் முடிச்சிடறேன். அமித்ஷா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பாரு, இன்னொருத்தர் எடப்பாடி முதலமைச்சரும் பாரு, இப்படி உங்களுக்குள்ளேயே மாத்தி சொல்லி எங்களை அமித்ஷா கூட்டணி அதான் சொல்றேன். அமித்ஷா ஒண்ணு சொல்லுவாரு, அப்படி ஒரு குழப்பத்தினாலதான் அந்த 3 மாசமும் காத்திருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. யாருக்கும் குழப்பம்லாம் இல்ல சார். சார் உங்களுக்கு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி சார், எங்களை விட்டுருங்க, அடுத்த வேலையை பாருங்க சார். நீங்க தான் சார் திரும்ப உள்ள வரணும் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க தான் வந்து அதிமுகக்குள்ள ஓபிஎஸ் வேண்டாமா என்டிஏக்கு? யாருக்கு வந்துட்டு என்டிஏக்கு எந்தெந்த கட்சி எல்லாம் திமுக எதிர்க்காங்களோ அந்த எல்லா கட்சியும் வேணும் சார் என்டிஏக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, அந்த விஷயத்துல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவங்களே போறாங்க, இப்ப இவங்களே உள்ள வரணும்னு சொல்லும் போதுதான் பிரச்சனையா அதுன்ற. நீங்களே தான் போனீங்க. என்டிஏ விட்டு வெளியில வந்துட்டோம் சார். நாங்க திரும்பி எங்களை சேர்த்துடுங்க, நாங்க எங்க போறோம்? திரும்பி போவீங்கன்ற. அது ஓபிஎஸ் இல்ல சார், ஓபிஎஸ் அவர்களுக்கு அது ரொம்ப சாதாரண விஷயம். சசிகலா வேணான்னுவாரு, சசிகலா வேணும்னுவாரு, இவங்க வேணும்னுவாரு, அவங்க வேணான்னுவாரு. சோ மாத்தி பேசுவாரு. ஒருங்கிணைக்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுப்பாரு, அதுக்கு போவார் வழியா கூட்டணியை சேர்ந்து. அதான் அவர் சொல்லிட்டாரு, டிசம்பர் வரைக்கும் அமைதியா இருக்க. சிம்பிளா கேக்குறது. ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்றேன், சிம்பிளா கேக்குறேன். சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் கட்சியை விட்டு வெளில போனாதான் நான் உள்ள வருவேன்னு சொன்னாரா இல்லையா? சார் அது எங்க அண்ணன் தம்பி பிரச்சனை சார், எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. பாஜக வேற, அதிமுக வேற, இது எங்களுக்குள்ள தாய் பிள்ளைமா அடிச்சுடாத போவாங்க, எங்களுக்குள்ள பிரச்சனை. அவர் என்ன சொல்ற, உங்க பிரச்சனை தான் இன்னைக்கு இபிஎஸ் வேணாம்னு நீங்க நினைக்கிறீங்க, அதனால அமித்ஷா மேலயும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சாட்டிட்டு போறீங்க. நயினார் மேல குற்றச்சாட்டை வச்சு தினகரன் வெளியே போறாரு. சார் நாங்க என்ன சொல்றோம், ஒரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மனம் மாறி வந்தாருன்னா நாங்க தாய் உள்ளத்தோட ஏத்துக்கிடுவோம், அதுல மாற்று கிடையாது. எங்களுக்கு தேவை, நீங்க பாருங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தெளிவா சொல்லியிருப்பாரு, புரட்சி தலைவர் வகுத்த விதியை மாத்தி இந்த மாதிரி ஒரு அடிமட்ட தொண்டருக்கு கிடைக்க வேண்டிய பதவியை நம்ம அபகரிக்க கூடாதுங்கிறதா நோக்கமே ஒழிய அவர் எதுவுமே பண்ணல. பாஜகவுல போய் அடிபட வேண்டிய அவசியம் இல்ல. 2 பொசிஷன் வரும்போது தேர்ந்தெடுத்தாங்க, ஒரு சின்ன எலெக்ஷன் மாதிரி தேர்ந்தெடுத்தாங்க, ஒரே ஓட்டுல 2 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. அன்னைக்கே வேண்டாம், இது நான் வந்து என் அம்மாவின் இதை வந்து நான் மீற மாட்டேன், இப்படி இருந்தா தான் பொசிஷன் ஏற்பட்டு சொல்லிட்டு விலகிருக்கலாம்ல. அன்னைக்கு யாரு பண்ணாங்க? ஓபிஎஸ் தான் பண்ணாரு. பொதுச் செயலாளர் ஒரு நிமிஷம் சார், பொதுச் செயலாளர் நல்ல விதியை படிக்க நல்ல விதியை படிக்க. நீங்க பாருங்க, நீங்க விதியை படிக்க, விதியை படிக்காம பேசுறோம். அதுல தெளிவா இன்னும் ஒரு ஓட்ல 2 பேர் உங்க பதவிக்கு சரி, அது 2026 வரைக்கும் இருக்குல்ல, அமித்ஷாக்கு தெரியும்ல, அதுக்குள்ள எதுக்கு என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டது சொருவுறீங்க எடப்பாடி பழனிசாமி? அந்த வேலை ஏங்க நீங்க பாக்குறீங்க? அந்த இடையில வந்து எழுதுற வேலையா பாஜக பாக்குது? அந்த பாஜக தான் வேண்டாங்கறத சொல்றோம். ஒரு நிமிஷம் சார், பாஜக அப்படி தூக்குங்க, நயினாரை தூக்குங்க, எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட வேண்டாங்கறோம். பாஜக பின்னாடி வந்து நீங்க சார், பாஜக முன்னாடி வரல, ஓபிஎஸ் தான் டெய்லி போயிட்டு இருக்காரு. சேகருக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருக்கணும்னு சொல்ல வரீங்க. ஆமாங்க, கண்டிப்பா கேட்டிருக்கணும். அவருக்காக நாங்க வந்து அடுத்த நாள் அவ்வளவு பேசுறீங்களா? இப்படி பேசுறீங்களா? அவரோட கருத்துக்கள் கேளுங்க சார். நீங்க எப்ப உங்களை எப்ப சேர்த்துக்கிட்டாங்க? 2024 மோடி வந்தாங்க சார் ஆட்சியில சொன்னீங்களா? எதனால சேர்த்துக்கிட்டாங்க? எதுக்கு? டெல்லிக்கு போய் என்டிஏ கூட்டத்துல பக்கத்துல பிரதமர் பக்கத்துல இபிஎஸ் இருந்தாரு, அதுக்கப்புறம் கூட்டணி உடைஞ்சது, அதனால சேர்த்துக்கிட்டாங்க. அன்னைக்கு இபிஎஸ் இருந்தா நீங்க இருந்திருப்பீங்களா? இல்ல அன்னைக்கும் 24 இபிஎஸ் இருந்தா நீங்க இருந்திருப்பீங்களா சார்? சார் அன்னைக்கும் நாங்க எடப்பாடி பக்கத்துல போய் மாலை போட்டுட்டு வரும்போது எல்லாமே அண்ணன் இது உங்களை என்டிஏ கூட்டணிக்கு அழைக்கல சார். சார் 2023ல அழைக்கலனாலும் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறார்.
ராமநாதபுரத்துல ஏன் சார் சுயேட்சை சின்னத்துல நிக்கும் போது எல்லா உலக பிஜேபி தலைவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாங்க? நான் சொல்றது 2023 சார் 23ல தான் வேணும்னு போனாரு, மாலையை போட்டாரு, திரும்பி வேண்டான்னு வந்தாரு. மோடி வேண்டான்னு வந்தாரு. ராகுல் வெற்றி பெற்றா நம்ம வெற்றி பெறதை வச்சு நம்ம வந்து அங்க கருணை காட்டிக்கலாம்னு போனவரு. அப்பேற்பட்ட மனிதரை நீங்க கூட்டிட்டு வந்து திரும்பி அங்க இடையூறு வேலை பாக்குறீங்க, அந்த சிட்டு முடிச்சிற வேலையா பாக்குறீங்க பாஜகன்னு கேக்குறோம். உங்க கோபம் பாஜக மேல 100% அண்ணாமலையை மாத்துறீங்க. அது வரைக்கும் அண்ணாமலை தான் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னு அண்ணாமலையை மாத்துறீங்க. நயினார் நாகேந்திரன் உள்ள கொண்டு வரீங்க. திரும்பி அப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் இருக்கிறீங்க. என்ன சார் பண்ணீங்க? ஏப்ரல் 18 தான் சார் கூட்டணி. ஏப்ரல் 12 சொல்லிட்டு போயிருக்கலாமே சார். ஏங்க ஒருத்தர் ஒரு கட்சியில பாருங்க, உங்கள மாதிரி எடுத்து கவுண்ட் செய்யல. நம்ம எங்க போவோம்ன்ற பயம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு, நாங்க வெயிட் பண்ணனும் அப்படின்றார். அவர் என்ன தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நடக்கும், ஒண்ணுமே கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அமித்ஷா கடைசி வரை சொல்லிட்டு தான் இருக்காரு. அது அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா தான் நிக்குது. இந்த இடத்துல எங்களுக்கு மாறல. கட்சியை எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் விதியை மாத்தணும். அவர் டிடிவி அந்த விதியை மாத்தி ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் நடந்தபோது உங்க தலைவர் பார்ட்டிசிபேட்டட் சார். அன்னைக்கே நீங்க நோ சொல்லுங்க. சரத்தை போய் பாருங்க. நீங்க விதியை படிக்காம ரெண்டு புரட்சி தலைவர் 10 மாவட்டத்துல 10 மாவட்டத்துல அது சரி 10 மாவட்டத்துல 10 மாவட்டத்துல சொல்றாரு. சரி உங்களுக்கு விதியை பத்தி என்ன சார் தெரியும்? சும்மா விதியை பத்தி தெரியாம இருக்கீங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி 10 மாவட்டத்துல முன்னோடிறோம், 10 மாவட்டத்துல வழிமொழி இல்ல. அத பத்தி தான் பிரேக் விட்டுரு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். திரு பொன்வில்சன் 10 நாள் கெடு கொடுத்திருந்தார் செங்கோட்டையன். என்ன நகர்வதில் அல்லது செங்கோட்டையன் மேல அடுத்து என்ன நடவடிக்கை? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சார். செங்கோட்டையன் அப்படின்றது வந்து ஒரு தனிப்பட்ட, ஏன்னா அது எல்லாம் சீனியர் எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம். அது வந்து அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் ஒரு டிப்ளமேட்டிக் வார்த்தையாக சொல்கிறாரு. யார் யாரை சேர்ப்பார், எல்லாம் ஒருங்கிணைணும் அப்படின்றாரு. செங்கோட்டையனால் பாதிக்கப்பட்டு கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு போனவங்கன்னா பரவாயில்ல. இப்போது ஒதுங்கி இருப்பவர்கள், விலகி இருப்பவர்கள், சோர்ந்து இருப்பவர்கள், அவங்களெல்லாம் முதல்ல அந்த ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்துலேயும் பவானிலையும் அந்தியூர்லேயும் செங்கோட்டையன் போய் பார்த்து அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வருவாரா? முதல் விஷயம். அது பெரிய லிஸ்டே இருக்குது. அதற்கு பிறகு வி.கே. திவாகரன், அவர் சசிகலாவுடைய தம்பி, அவரும் இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கிறாரு. அண்ணா திராவிடர் கழகம் வச்சிருந்தாரு, அவரையும் போய் உழைச்சிட்டு வருவாரா? அடுத்தது தீபா மாதவன், அதாவது அவங்க வந்து ஜெயலலிதாமா இல்லைன்னு போது அந்த வாரிசு மேலே ஒரு பரிவு ஏற்படும், ஓரளவுக்கு வாக்கு கிடைக்கும். அது எல்லா கட்சியிலும் வாரிசுனா ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அப்போ தீபா மாதவனையும் போய் அழைச்சிட்டு வருவாரா? அதற்கு பிறகு இப்போ டிடிவி வேற கட்சி வச்சிருக்காரு, இப்போ அவரையும் அழைச்சிட்டு வருவாரா? அப்புறம் கேசி பழனிசாமி இருக்காரு, அவரை போய் பார்ப்பாரா? அவரையும் அழைச்சிட்டு வருவாரா? இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அததான் இப்ப சொல்ல வரேன் அததான் சொல்ல வரேன் சார். திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயம் மன்னிப்பும் வருத்தமும் கேட்கணும். யார்கிட்ட அப்படின்னா 2017 நம்மளுடைய விதிகளில் திருத்தம் செய்து சசிகலா அம்மாவை, என்னை அடையாளப்படுத்திய, என்னை வளர்த்தெடுத்த சசிகலா அம்மாவை கட்சியில் இருந்தும் பதவியில் இருந்தும் நீக்குவதற்கு நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் முதல் பச்சை கையெழுத்து போட்டேன். அதற்காக வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். அதே போல துணை பொதுச் செயலாளராக இருந்த டிடிவி தினகரன் அவரை, பெரிய குளத்தில் என்னை அடையாளப்படுத்திய டிடிவி தினகரன் அவர்களை நான் தான் நீக்கினேன், பதவி விட்டு நீக்கினேன். எனவே நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். என்னை பொறுத்தவரை எனக்கு பொதுச் செயலாளர் அவர்தான் தலைவி அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவாரா? எடப்பாடியே விட்டுருல பாருங்க. அவர் சொல்லி நீங்க 2 பேரும் நீக்கி இருக்கீங்க. இன்னைக்கு அவரே சொல்றாரு அவங்கள சேர்த்துக்கங்க, எங்களையும் சேர்த்துக்கங்கன்னு. அந்த ஓபிஎஸ் தான் சார் சொல்றாரு எல்லாரும் சேர்த்துக்கங்க. சொல்லிடுறேன். அதே மாதிரி ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் பரவாயில்லை. அதே போல 2021 எடப்பாடியார் முதலமைச்சராக வேட்பாளராக இருந்தால் பரவாயில்லை, நான் கட்சியில் இருக்கும்போது அப்படின்னு ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி 2021 அமித்ஷா முதற்கொண்டு சொன்னதை கேட்டு டிடிவி உள்ள வர தயாராக இருந்தார்.
அதான் இந்த கூட்டணியில் டிடிவி வராதால் தான் 21 இடங்கள்ல தோற்பு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. டிடிவி வர தயாராக இருந்தால் எடப்பாடி தான் சேர்க்கவில்லை, ஓபிஎஸ் கூட சேர்க்கலாம் தான் சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்களே. அப்போ டிடிவி உள்ள வர தயாராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர். இவரே அந்த வேட்பாளரை அறிவிக்காவிட்டால் நான் வரேன்னு அந்த கண்டிஷன் ஏதாவது சொன்னாரா? அன்னைக்கு உள்ள வர தயாராகத்தானே இருந்தாரு. இப்போ இந்த கேள்வி எழுகிறது இல்லவா? அதே போல அடுத்த என்ன சொல்றேன், டிடிவி அவர்கள் 2019 5.35% ஓட்டு, அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் 2.35% ஓட்டு, 2024 அவர் நிற்கும் பொழுது எழுச்சி மிக்க தலைவர் 0.9% ஓட்டு தான். அதாவது தேனியிலையும் சரி திருச்சியிலையும் சரி சேர்ந்தெடுத்தால் 0.1% கூட இல்லை. அப்போ பிஜேபி எப்படி என்கரேஜ் பண்ணும்? அதே மாதிரி 1.5 கோடி தொண்டர்களும் என்கிட்ட தான் இருக்கிறாங்க, எடப்பாடி கிட்ட இல்லை அப்படின்னு கிளைம் பண்ண 3 வருஷமாக போராடுற ஓபிஎஸ் வாங்கினது 0.87% ஓட்டு தான். அப்போ எப்படி அவங்களை, அதாவது சொல்வாக்கும் செல்வாக்கும் இருந்தால்தான் அரசியல்ல வெற்றி கூட்டணியில் நிற்க முடியும். அவர் இன்னும் இடத்துல டெபாசிட் ஆய்வு பண்ணிட்டார். 234 தொகுதியில 8 சட்டமன்ற தொகுதி தான் வெற்றி பெற முடிஞ்சது. சார் இல்ல நீங்க நம்பரை மட்டும் சேர்க்கறீங்க. என்ன சொல்ல சார் இல்ல நீங்க நம்பரை மட்டும் சேர்க்கறீங்க. ஒரு பெர்செப்ஷன் தான் சார். அதிமுகல இருந்தவர்கள் இன்று பலர் இல்லை அப்படின்றது அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையா இல்லையா? அதுதானே கேக்குறாங்க. இபிஎஸ் வந்து 10% ஓட்ட வச்சிருக்காரா இல்ல? இல்ல அந்த ஓபிஎஸ் 10% வச்சிருக்காரா இல்ல? அவர் வெளியில இருக்க தொண்டர்கள் மனநிலைன்னு இல்ல தொண்டர்கள் மணல்னு தொண்டர்கள் தானே ஓட்டு போட்டாங்க. தொண்டர்கள் தானே போட 21% போட்டாங்க. அதாவது இவர் தான் பிரதமர் ஆகணும், எடப்பாடி தான் பிரதமர் ஆகணும் 21% போட்டாங்கல்ல தொண்டர்கள். அப்ப அவங்க யாரு? அதே மாதிரி 2021 டிடிவி வெளியே இருக்கும்போது 40% அந்த கூட்டணிக்கு போட்டாங்கல்ல. அப்ப அந்த கூட்டணிக்கு யார் போட்டது? 33% அதிமுக மட்டும் போட்டாங்க. 37% தான் திமுக வாங்கினது. வெறும் 3% ஓட்டு தான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். அப்போ தொண்டர்கள் பெரும்பாலும் 99% எந்த பக்கம் இருக்கிறாங்க? இன்றைக்கு என்ன ஒண்ணுன்னா, அதிமுக எடப்பாடியோட உழைப்பு 150 தொகுதியில சுத்தி அந்த உளவு பிரிவு சொல்லுது மிகப்பெரிய கண்டெண்டரா சேலஞ்சரா திமுக கூட்டணிக்கு இருக்கிறாரு. அப்படின் பொழுது பிஜேபி அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் சேலஞ்ச் சவாலாக இருக்கும் திமுகவுக்கு. அது தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த வெற்றி கூட்டணியில நம்மளும் பங்கு வகிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கூட்டணி ஜெயிக்க கூடாது அப்படின்ற பிரச்சனை அவர்கள் கிடைக்கிறார்கள். அவர்களுக்கு 4வது வாய்ப்போ விஜய் பக்க சிக்னல் இருக்கலாம். திரு செந்தில்வேல், திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக களமாடுது, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அதிமுக கூட்டணியில கௌரவமான இடங்கள்ல உட்காந்துடணும்னு தினகரனோ ஓபிஎஸ்ஓ இங்க என்டிஏல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோ போர்க்கொடி தூக்குவதனுடைய காரணம் இதுதான் அப்படின்றார். இருக்கலாம், அது அவருடைய கருத்து. அதை தாண்டி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஓபிஎஸ் வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கறத சொன்னார். ஓபிஎஸ் வாக்கு சதவீதம் 30.89 விழுக்காடு. அவர் போட்டிட்ட ராமநாதபுரத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா, அதே ராமநாதபுரத்துல அதிமுக ரெட்டலை சின்னத்துல நின்று வாங்கினது வெறும் 8.99 விழுக்காடு. ரெட்டலை சின்னத்துல நின்று 99,780 வாக்குகள், 1 லட்சம் ஓட்டு கூட வாங்கல. பலாப்பழ சின்னத்துல நின்று ஓபிஎஸ் 3,42,882 ஓட்டு வாங்கினாரு. சார், நாம் தமிழர் கட்சி 97,672 ஓட்டு. ஆனா ரெட்டலையில நின்று அதிமுக வாங்கினது வெறும் 99,000. 2 பேருக்கு வித்தியாசம் எவ்வளவு நீங்க பாத்துங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், திருப்பி நீங்க ஒரு பெர்செப்ஷன் கட்டுறீங்க. ஓபிஎஸ் நான் வேற டிடிவி தினகரன் பத்தி நண்பர் பொன்வில்சன் எழுப்பிய கேள்வி லாஜிக்கான கேள்வி. நீங்க என்ன சொன்னீங்க? இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் இருக்கிறேன், புதிய கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வந்திருக்கலாம் தான் நீங்க பேசுனீங்க. அது கேள்வி நியாயமான கேள்வி, லாஜிக்கான கேள்வி. ஆனால் ஓபிஎஸ்க்கு அந்த கேள்வி எப்படி பொருந்தும்? ஓபிஎஸ் தரப்பு என்ன கோரிக்கை வச்சாங்க? எந்த நிபந்தனையும் இல்லை. ஓபிஎஸ் தரப்பு எங்கேயா சொல்லிச்சா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஓபிஎஸ் ஏதாவது பேட்டி கொடுத்துருக்காரா இது வரைக்கும்? இருந்தா சொல்லுங்க, நான் ஏத்துக்க தயார். என் கவனத்துக்கு வரல, நீங்க ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்க. அவர் கடைசியா என்ன சார் சொன்னார்? ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருத்தர் பேச எல்லாரும் அக்னாலஜ் பண்ணி சொன்னாரு. ஏங்க காலில் விழுந்து வேணாலும் காலில் விழுந்து வேணாலும் மண்ணு கேட்டுக்கிட்டோம், காலில் விழுந்து கெஞ்சிடும், இதை விட வேற என்னங்க செய்ய முடியும்னு சொன்னார். இதை விட வேற என்ன செய்ய முடியும்னு கேட்டு அப்ப நீங்க ஓபிஎஸ் சேர்த்துக்கல, இந்த பிரச்சனை இருக்குது. நான் என்ன சொல்றேன் சார், இப்ப பழைய கதையெல்லாம் பேசினாங்க. நீங்க நீக்கும் போது நீங்க அதுல இருந்தீங்க, நீங்க இதை பேசும்போது வரலையா, நீங்க அதை பேச வரலையா? அரசியல்ல எந்த கட்சிக்கும், நான் சொல்றேன் எல்லா கட்சிக்கும் சேர்த்து சொல்றேங்க, இந்த கட்சி அந்த கட்சி இல்ல, எந்த கட்சிக்கும் எந்த கூட்டணிக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் இது பொருந்தாது. நீங்க அப்படி பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் பேசலாம் முரண்பாடுகளை. ஏன் இதே அண்ணாமலை 4 மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசினாரு?
எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு கடுமையா விமர்சித்தாரு. இப்படிலாம் பேசலாமா? சரி, இன்னைக்கு என்ன ஆசான் டேட் அப்படிங்கறதான வரும். நீங்க பேசுனீங்கன்னா அப்ப நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டீங்க. சரி, அதே அப்படியே ரிவர்ஸ்ல பொறுத்துங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு இது பொருந்தாதா? அன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இதே ஓபிஎஸ் நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி தனித்து நின்று நான் ஆட்சியே போனாலும் பரவாயில்ல நில்லுங்க உறுதியா. அன்னைக்கு எதுக்கு இரட்டை தலைமைக்கு சம்மதம் தெரிவிச்சு அந்த 4.5 வருஷம் ஆட்சியை கொடுத்திருக்காரு. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அன்னைக்கு பலரும் கட்சியை உடைக்க முயற்சி செய்தார்கள். அந்த ஆட்சியை காப்பாற்றியது பாஜக. அந்த நன்றி கடனுக்காக தான் இன்னைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கோம்னு இப்ப சொல்லியிருக்காரு இபிஎஸ். இல்ல சார், அந்த நன்றி கடன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இல்ல அப்படி எடுத்துக்கணுமா? நன்றி கடன் திடீர்னு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஐயோ மறந்துட்டோமே, போன நாடாளுமன்ற தேர்தல் நம்ம கவனிக்காம விட்டுட்டோமே, நம்ம கட்சி உடைக்காம காப்பாற்றுறது பாஜக தான். இப்ப பாருங்க, இதுவே இந்த ஸ்டேட்மெண்டே எவ்வளவு சிக்கலான ஸ்டேட்மெண்ட் சார். அதிமுக என்ற கட்சியை உடைக்காம பாஜக தான் பாத்துக்குச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் கொடுக்கிறார். முடிஞ்சு போச்சு விவாதம். நீங்களும் நானும் பேசி என்னதுக்கு? அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடாதுன்னு சொன்னது போய், அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் பாஜகவை தலையிட அனுமதிக்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னது போய், எல்லாமே போய் ஆகி போச்சா? இப்ப இபிஎஸ் சொல்லியிருக்கிறது அதை ஏத்துக்கிற மாதிரி தானே இருக்கு. அன்னைக்கு பாஜக இதுல தலையிட்டுச்சுன்றதானே இன்னைக்கு அவர் சொல்ல வேண்டிய பொருள். சுருக்கமா எழுதி கருத்து இல்ல இல்ல, இப்ப இபிஎஸ் சொன்னதுன்னா இபிஎஸ் சொன்னது இன்னும் நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமா வந்துருச்சான்னு தெரியல. இப்ப நம்ம ரன்னிங் லிஸ்ட்ல சொல்றீங்க, இல்ல பிரேக்கிங் வந்திருந்தா கூட அவர் சொன்னதான்னு தெரியல. அதை நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தா கூட அதுல என்ன விஷயம்னா, நீங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு ஒரு ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அந்த நேரத்தில் எம்எல்ஏக்களை ஒன்றாக சேர வைப்பது வேற விஷயம். அது வேற விஷயம். இது கடந்த காலங்களில் எல்லா கட்சியிலையும் எல்லா நேரத்திலையும் அன்அஃபிஷியலா செய்திருப்பாங்க. ஆனா கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து நீக்கப்பட்டவர்களை கட்சிக்குள்ள சேருங்க அப்படின்றது வேற விஷயம். அது ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு எந்த கட்சினாலும் செய்யறது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா. அழகிரி கூட சொல்றாரு என்ன சேர்த்துக்கோங்கன்னு, இன்னைக்கு வரைக்கும் சேர்க்கப்படவில்லை. கார்கே ரெண்டு வார்த்தை அவர் இப்ப மூக்க அழகிரியை போய் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே பார்த்து விட்டு பேசிவிட்டு வந்தார். அவர்கள் எல்லாம் ஒன்னா தான் இருக்கிறாங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறார் வில்சன் சோழர். பார்க்கவே எனக்கு என்ன சொல்றது தெரியல. விட்டுருங்க, நான் லீவ் இட். நான் ஒன்னு சொல்லிடுறேன். சார் அவங்க நல்லா இருக்கு சார். நான் முடிச்சிடறேன். இல்ல சார், நான் முடிச்சிடறேன் சார். என் கருத்தை ஓகே, என் கருத்தை நான் முடிச்சிடறேன் சார். என் கருத்தை நான் முடிச்சிடறேன். நீங்க இன்னைக்கு ஒன்னு சொன்னீங்கல்ல, ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அன்றைக்கு பாஜக உதவியதுன்னு. மனசாட்சியோடு திறந்த மனதோடு சொல்லுங்க. அன்னைக்கு பாஜக அவ்வளவு நெருக்கடியை சிக்கலை கொடுத்த போது, ஓபிஎஸ் போய் தியானம் இருந்தபோது, தர்ம யுத்தம் இருந்தபோது ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர் திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் என்பதை தயவு செய்து மறந்துவிடக்கூடாது. ஒன்று திரட்டி கோத்தூரில் வைத்து பாதுகாத்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலுக்கு போற அந்த தருணத்தில் கூட அந்த அம்மா அதை செஞ்சுட்டு போனாங்க. ஒரே வார்த்தை இல்ல நீங்க ஒரு ஆப்ஷன் பாருங்க. சசிகலா அம்மாவுடைய 4வது ஆப்ஷன் எடப்பாடியார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் ஆப்ஷன் ஓபிஎஸ், ஓ பன்னீர்செல்வம், அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதற்கு பிறகு 2017 பிப்ரவரி 5ஆம் தேதி அவர்கிட்ட இருந்து வாங்கியாச்சு. வாங்கின பிறகு 7ஆம் தேதி சாயங்காலம் போய் அவரு தர்மயுத்தம் உட்கார்றாரு. அதற்கு பிறகு ஆப்ஷன் என்ன? சசிகலா அம்மா தான் முதலமைச்சராக வேண்டும். 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் அதுவும் வழி இல்ல. தீர்ப்பு 14ஆம் தேதி வந்த பிறகு என்ன அப்படின்னா, செங்கோட்டை 3வது ஆப்ஷன் செங்கோட்டை தயாரா இல்லன்னு போது 4வது ஆப்ஷன் எடப்பாடியார். ஆப்ஷன் எத்தனாவது ஆப்ஷன்ங்கிறது பிரச்சனை இல்ல. அதையும் சொல்லிக்கிறாரு. அப்புறம் செங்கோட்டையன் யாருன்னு கேப்பீங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப ஆப்ஷன் எத்தனாவது ஆப்ஷன் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை இல்ல. அன்றைக்கு எல்லோரையும் கோத்தூரில் வைத்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து விட்டு சென்றார் என்பதை மறந்துடக்கூடாது. அதாவது ஒரு 19% 2024 கிடைச்சுன்னு சொன்னாங்கல்ல எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில, அது பாஜகவை எதிர்த்ததுனால கிடைச்ச ஓட்டு.
சிறுபான்மையினர் மக்களை ஏமாத்தி வாங்கின ஓட்டு 19% ஓட்டு, ரெட்டையில சின்னத்தை கொடுத்து கட்சி கொடியும் வச்சு பாஜகவை எதிர்த்து நின்று ஓட்டு. நாங்க பாஜகவோட ஒட்டு கிடையாது, உறவு கிடையாது, 2029 கிடையாது, 31 கிடையாது சொன்னனால கிடைச்ச 19% ஓட்டு. அது அவர் வில்சன் மறந்துட்டு பேசுறாரு. அதாவது ரெண்டாவது இதுல நீங்க பார்க்கும்போது ரெண்டாவது இதுல பார்க்கும்போது துணை முதல்வர் வழங்கினாராம். அண்ணன் தங்கமணி வேலுமணியை வந்து அண்ணன் வீட்டுல எப்படி காத்து கிடந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க தர்மயுத்தத்துல 45% வாக்குகளோட கொடிசா மைதானத்துல இருக்கும்போது எங்க அண்ணன் வீட்டுல வந்து எப்படி உட்கார்ந்து இருந்தாங்க, எப்படி எல்லாம் எனக்கு சொன்னாங்க, சைதை துரைசாமி அண்ணன் என்னெல்லாம் சொன்னாரு, இதெல்லாம் நமக்கு அம்னிசியா நோய் மாதிரி நமக்கு பரவிட கூடாது. ஒற்றை வரி அந்த பிரேக்கிங்ல முக்கியமான வார்த்தை, அதிமுக உடைக்க செயல்பட்டவரை மன்னித்து துணை முதலமைச்சர் ஆக்கினார். அவர் எம்எல்ஏ 11 எம்எல்ஏ கூட ஆதரவு, அவருடைய 11 எம்எல்ஏக்கள் ஆதரவு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அது இல்லைன்னா நீங்க முதலமைச்சரே கிடையாது. அவர் துணை முதலமைச்சர் அதான் கோலப்பன் சொன்னார். ஓகே நாகராஜ், இவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கு பொதுச் செயலாளர். ஓகே ரைட். ரெட்டையில எங்க இருக்கோ அங்கதான் பாஜக கூட்டணி வச்சிருக்கு. இது ரொம்ப சிம்பிளான லாஜிக். பாஸ்ட் பிரசன்ட், பாஸ்ட் பேசுறது எந்த பிரயோஜனம் இல்லை. பிரசன்ட்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர். இவங்க வந்து முதல்ல இவங்க 4 பேர் சேர்ந்துட்டு அப்புறம் வந்து நான் சேலஞ்ச் பொதுக்குழுவை சேலஞ்ச் பண்றது அதெல்லாம் பண்ணலாம். முதல்ல 4 பேர் முதல்ல சேர சொல்லுங்க, அப்புறம் மற்றது பார்க்கலாம். அதுக்குள்ளே தேர்தலே முடிஞ்சு போயிடும். பாப்போம், பொறுத்து பார்க்கலாம். இந்த சந்திப்புல டெல்லியில என்ன பேச போறாங்க, அதனுடைய அவுட்புட் என்ன அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.